My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET UG 2025 examination முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய விதமான கேசஸ் வந்துச்சு. இப்போ கடைசியாக ஜூலை 1ஆம் தேதி நமக்கு ரீநீட் எக்ஸாமினேஷன் வைக்கலாம்னு சொல்லி மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட் அப்படிங்கிறவங்க வந்து அந்த ஹானரபிள் ஜட்ஜை வந்து ஒரு ரிட் ஆர்டர் அப்படிங்கிறத இஷ்யூ பண்ணியிருந்தார். அதன் அடிப்படையில் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ரீநீட் நடத்தணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு இந்த சிச்சுவேஷன் திரும்பவும் தலைகீழாக மாறி இருக்கு. அவங்க அதாவது லாஸ்ட் ஜட்ஜ் கொடுத்த அந்த ஆர்டரை ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க. அதே மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்டில் 2 பெஞ்ச் டிவிஷன் வந்து இன்னைக்கு ஸ்டே கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்ளீட் டீடைல்ஸை இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கவுன்சிலிங் எப்போ நடக்கும் அப்படிங்கிறதையும் இந்த கோர்ட் அப்படிங்கிறது வந்து தெளிவுபடுத்தி இருக்கு. ஸோ அதை பற்றின அப்டேட்டை நான் கொடுக்குறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இது வரைக்கும் வீடியோ லைக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. ஸோ மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்டில் நேற்றுக்கு தான் ஜட்மெண்ட் அப்படிங்கிறது ஃபைனல் ஜட்மெண்ட் அப்படிங்கிறது அமலுக்கு வந்துச்சு இல்லைங்களா. இன்னைக்கு வந்து என்டிஏ அப்பீல் பண்ணியிருந்தாங்க, ரீஅப்பீல் பண்ணியிருந்தாங்க. இந்த அப்பீலில் என்டிஏ தரப்புல இருந்து அவங்க சொன்னது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சினால இந்த குறிப்பிட்ட இப்போ இருக்கிற இந்த ஷார்ட் ஸ்பேனில் குறைந்த மாணவர்களுக்கு ரீநீட் எக்ஸாமினேஷன் நடத்துவதற்கான சாத்தியங்கள் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. It was further submitted that until all such matters are placed before the division bench, the NTA would be unable to implement the court's direction for a retesting of the limited number of petitioners who were granted relief. இப்போ இதில் இந்த நேற்றுக்கு வந்த கேஸில் யாரெல்லாம் பயனடைந்தாங்களோ அவங்களுக்கு ரீநீட் நடத்துவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கம்மி அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை எடுத்துக்கிட்டு இந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு taking note of this submission, the division bench stayed the operation of the impugned order dated June 23, 2025 insofar as it permitted to the retesting of the writ petitioners till the next date of hearing July 10. ஸோ அடுத்த ஹியரிங் வரைக்கும் இதுக்கு முன்னாடி வந்த அந்த ஜட்ஜ்மெண்ட்டை ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க, ஸ்டே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஹியரிங் எப்போ சார் வருதுன்னா ஜூலை மாதம் 10ஆம் தேதி வருது. ஸோ வர 10th வந்து இந்த நெக்ஸ்ட் ஹியரிங் அப்படிங்கிறது வருது. அதுக்கு அடுத்து இதுதான் முக்கியம் கவுன்சிலிங் பற்றி. Importantly, the division bench also directed that the order of the single judge that any counseling done on or after July 1 shall be subject to the outcome of the petitioners will continue to remain in force அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இப்போ நேற்றுக்கு வந்த ஆர்டர்லையுமே வந்து அந்த சிங்கிள் ஜட்ஜ் ஹானரபிள் ஜட்ஜ் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த கவுன்சிலிங் இதுக்கப்புறம் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா அந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறது இட் இஸ் சப்ஜெக்ட் டு த அவுட்கம் ஆஃப் த கேஸ்ன்னு நேற்றுக்கும் ஜட்மெண்ட்டில் இருந்துச்சு. இன்றைக்கும் இவங்க கொடுத்துருக்கிற ஸ்டே ஆர்டர்லையும் இதையும் வந்து இன்சிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆல்ரெடி கொடுத்த அந்த ஆர்டர் வந்து இதை கண்டினியூ ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ கவுன்சிலிங் நடத்துவதற்கு எந்த விதமான தடையும் இல்லை. ஆனால் கவுன்சிலிங் ஒரு வேளை நடந்துச்சுன்னா, அது ஆல் இண்டியா கோட்டாவாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் கோட்டாவாக இருந்தாலும் சரி, அப்படி நடந்துச்சுன்னா இந்த மத்திய பிரதேசில் பாதிக்கப்பட்ட மாணவர்களுடைய கேஸ் அடுத்த கட்டமாக போகுது இல்லைங்களா, இதனுடைய ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்கோ அதை பொறுத்து அந்த ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது மாறலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ இது வந்து பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஆனால் நம்ம கூடிய சீக்கிரத்தில் எம்சிசி தரப்பில் இருந்தும் அதே மாதிரி எல்லா ஸ்டேட் கவுன்சிலிங் அத்தாரிட்டிஸ், தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியிலிருந்தும் கவுன்சிலிங்குரிய தேதிகள் அறிவிக்கப்படும் சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஏதாவது முக்கியமான அப்டேட் வந்துச்சு அப்படின்னா உடனே வீடியோ பதிவு செய்கிறோம். இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணல அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. ஸோ இப்போதைக்கு அந்த பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு நேற்றைக்கு கிடைத்த ரிலீஃப் இன்னைக்கு இல்லைங்கிற மாதிரி மாறி இருக்கு சிச்சுவேஷன். ஆனால் இந்திய அளவில் இருக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு கவுன்சிலிங் டிலே ஆகாதுங்கிற ஒரு சின்ன ஹோப் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம அடுத்த இந்த மாதிரி எந்த மாதிரி மூவ் போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட், தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரி கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட், தேங்க்யூ ஸோ மச்.